கிருஷ்ணர் அவதரித்தனாலதான் கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறோம். சுமார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி துவாபர யுகத்துல தேய்பிரை அஷ்டமி திதியில ரோஹிணி நட்சத்திரத்தன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா அவதரித்தாரு. இந்த வருஷம் கிருஷ்ணரோட 5252வது பிறந்த நாள். இந்த வருஷம் அஷ்டமி திதி ஒரு நாள்லயும் ரோஹிணி நட்சத்திரம் அடுத்த நாளையும் வருது. அஷ்டமி திதி ஆகஸ்ட் 16 சனிக்கிழமை அதிகாலை 1:41க்கு தொடங்கி இரவு 11:13 வரைக்கும் இருக்கு. ரோஹிணி நட்சத்திரம் ஆகஸ்ட் 17 திங்கட்கிழமை காலை 6:49 மணிக்கு தான் துவங்குகிறது. பொதுவா அஷ்டமி திதியை மையமா வச்சுதான் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவோம். அதன்படி பார்த்தோம்னா ஆகஸ்ட் 16 சனிக்கிழமை மாலை குட்டி கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைத்து கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடை மேற்கொள்ளலாம். ஏன் மாலை நேரத்துல தான் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு மேற்கொள்ளணும்னா, கிருஷ்ணர் சிறைச்சாலையில அவதரித்தது நள்ளிரவு நேரத்துல. அதனாலதான் மாலை நேரத்துல கிருஷ்ணரை வீட்டிற்கு அழைத்து வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. சில பகுதிகளை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் அவதரித்தனால கிருஷ்ண ஜெயந்தியாகவும், மறுநாள் கோகுலத்திற்கு வந்தனால கோகுலாஷ்டமியாகவும் கொண்டாடுவாங்க. அதன்படி பார்த்தோம்னா ஆகஸ்ட் 16 சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தியாகவும், ஆகஸ்ட் 17 ரோஹிணி நட்சத்திரம் அன்று கோகுலாஷ்டமியாகவும் கொண்டாடலாம். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவதரித்தவர் தான் கிருஷ்ணர். அதனால கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணரை மனதார வழிபட்டோம்னா நம்ம வாழ்க்கையில இருக்க துன்பங்கள், தீமைகள் அனைத்தும் நீங்கி கிருஷ்ணரோட அருளால நல்லதே நடக்கும்.